குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி பாருங்கள் ஒரு சின்ன கணக்கு நம்பர் சிஸ்டத்தில். இஃப் எ நம்பர் இஸ் டிவைடட் பை த அதர் நம்பர் த டிவிஷன் இஸ் 3/5. அதாவது ஒரு நம்பர் இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற டிவிஷன் 3/5. இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் 28, அதனுடைய டிஃப்ரென்ஸ் அதனுடைய வேறுபாடு வந்து நமக்கு அதை கழிச்சோம்னா கிடைக்கிற ஆன்சர் வந்து 28. வாட் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? அப்போ அந்த ரெண்டு நம்பரில் இந்த பிக்கஸ்ட் நம்பர் வந்து நமக்கு என்ன? இதுதான் நமக்கு கணக்கு. இப்போ முதல் நம்பர் வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது நம்பர் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ அவன் கொடுத்துருக்கிறது பிரகாரம் x/y = 3/5. புரியுதுங்களா? அதாவது டிவிஷன் ஆஃப் த டூ நம்பர். இது ஃபஸ்ட்டு நம்பர், இது செகண்ட் நம்பர். அதை ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 3/5. இப்போ புரியுதுங்களா? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 3/5 கிடைக்குது. இதில் இருந்து நம்ம எதை கண்டுபிடிச்சிக்கலாம்? அதாவது எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ x = என்னென்னு கிடைக்கும்? 3y / 5. அதாவது டிவைடில் இருக்கிற ஒய் இந்தாண்ட போச்சுன்னா மல்டிபிள். இது மொதல் ஈக்குவேஷனாக வச்சுக்கிங்க. ரெண்டாவது அவங்க கொடுத்துருக்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து 28. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் = 28. அதாவது ரெண்டையும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 28ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ இதில் நாம் கண்டுபிடிச்ச எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3y என்ன போட்டுக்கிறீங்க? 3y / 5 மைனஸ் ஒய். பாருங்க, இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை கண்ணு 3y - 5 -y = 28. இப்போ அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3y - 5y அப்படின்னு கிடைக்கும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு இந்த 5 இங்கேயும் கொண்டு போயிடலாம். ஏன்னா டிவைடாக இருக்கிற 5 அந்தாண்டு போச்சுன்னா மல்டிபிள். அப்போ 5 போய் 28 மல்டிபிள் பண்ணுச்சுன்னா 140. நல்லா ஞாபகம் வச்சிங்க. அப்படியே கொண்டு போயிடக்கூடாது, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 3y - 5y / 5ன்னு வரும். நான் ஒரே ஸ்டெப்பில் அந்த 5ஐ 28ஓட கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். டிவைடில் இருக்கிற 5 இந்தாண்ட போச்சுன்னா மல்டிபிள். கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை எந்த சைடு கொண்டு போயிடுறீங்க? ரைட் சைடு கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிங்க. அப்போ இதை நம்ம கழித்து போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது 3y, இது 5y, இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்போ பெரிய நம்பருடைய குறிக்கண்ணு மைனஸு. 5yல 3y போச்சுன்னா 2y. குறி ரொம்ப ரொம்ப முக்கியங்கண்ணு. = 140. அப்படியே 2ஆல் ஸ்ட்ரைக் அவுட் போட்டுங்க. 1 2 is 2. இதை போட்டிங்கன்னா 70. அப்போ -y வந்து 70 அப்படின்னா நமக்கு குறியை மாற்றுங்க. அப்போ +y வந்து என்ன வரும்? -17 வந்துடும். புரிஞ்சுதுங்களா? நல்லா கவனமாக பார்த்துங்க. -y வந்து 70னா குறியை மாற்றும் போது இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகும். அப்போ இதை கொண்டாந்து பாருங்கள், இந்த ரெண்டாவது ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யோடைய வேல்யூ பாருங்கள், -70 = 28. இந்த மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆயிரும், மல்டிப்பிள் இருக்கிறது. அப்போ எக்ஸ் + 70 = 28. புரியுதுங்களா? இப்போ இதிலிருந்து இந்த +70 அப்படியே அந்தாண்டு போச்சுன்னா -70. அப்போ நமக்கு எக்ஸ் = 28 - 17ன்னு வரும். அப்போ எக்ஸ் என்ன கணும்? பெரிய நம்பருடைய குறி மைனஸ். குறி ரொம்ப முக்கியங்கன்னு. இப்போ 70லேருந்து 28 கழிக்கலாம். 70ல் 20 போனால் 50, 50ல் 8 மைனஸ் பண்ணால் 42. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு -42. அப்போ நாம் கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பர் -71 -42. இதில் பிக்கஸ்ட்டு நம்பர் நல்லா கவனமாக பார்த்துங்க. பிக்கஸ்ட்டு நம்பர் நமக்கு -42. நீங்கள் நினைக்கலாம் இதுதானே பேர். இல்லை, மைனஸில் போக போக போக
எது வந்து சின்னதாக இருக்கோ அதுதான் பெருசு. நமக்கு -42 தான் பெருசு, -70 சின்னது. இப்போ புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.